ஜானகிராமன் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்த அந்த கிராமத்தில் டீ கடையில் இருந்தான். ஒரு ஸ்ட்ராங் டீ ஈவ் டீசிங் விவகாரம் கொஞ்சம் பெரிதாகி ஜாதி கலவரச்சாயம் பூசிக்கொண்டதை அவனுடைய ஜோனாவுக்குள்ளிருந்த ரிப்போர்ட் தெளிவுபடுத்தியது. எடிட்டர் படித்தால் பூரித்துப் போவார். பிஇலெட் முடித்தபின் எம்இஏ ஜர்னலிசம் எடுத்ததை குறித்து ஜானகிக்கு பெருமைதான். டீயை அவன் வாங்கிய போது பக்கத்தில் ஒருவன் வந்து நிற்க அவனிடமிருந்து விலகிய பொழுது பின்னால் நின்ற ஒருவன் மீது மோத நேர்ந்தது. சார், பார்த்து வரக்கூடாதா என்றான். ஜானகி, ஏன் உன்னால பார்த்து திரும்ப முடியாதா? வேடிக்கையா இருக்கே, எனக்கென்ன முதுகிலையா கண்ணிருக்கு? ஒருவன் மற்றவனிடம் சார் பிரமாதமா பேசறாரு என்றான். அதெல்லாம் அவருக்கு கை வந்த கலைப்பா? சார் யாரு தெரியுமில்லே? ரிப்போர்ட்டர். புகையும் போலீசும் நுழையாத இடத்தில் கூட இவர் நுழைவார். அப்போ இவருக்கு முதுகிலும் கண் இருக்குமே. நிச்சயமாயிருக்கும். அப்படியிருந்தும் மோதராரே. அவர் மோதாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார். இவர்கள் எதற்காக திட்டமிட்டு தன்னை வம்பு கிழக்க முனைகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். டீக்கு காசு கொடுத்துவிட்டு நகர்ந்தான். மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சற்று தூரம் சென்று திரும்பி பார்த்தபொழுது டீ கடையில் தகராறு செய்த இருவரும் அவன் பின்னால் நடந்து வருவது தெரிந்தது. வேகமான நடைதான். என்றாலும் அவர்கள் அவனை பிடித்துவிட முடியாது. சைக்கிளை மேலும் அழுத்தி மிதித்தான். பொழுது இருட்டத் துவங்கிவிட்டது. 1 கிலோமீட்டர் தள்ளி சாலை சந்திப்பு வரும். அங்கிருந்து பிரதான சாலை வழியே 3 கிலோமீட்டர் பயணம் செய்து டவுனில் சைக்கிளை கடையில் கொடுத்துவிட்டு சென்னைக்கு பஸ் பிடிக்க வேண்டும். அரை கிலோமீட்டர் தூரம் சென்றதும் எதிரே மசமசவென்று உருவங்கள் தென்பட்டன. மிக அருகே சென்றதும் 4 ஆட்கள் தென்பட்டனர். அவர்களை விட்டு விலகிக் கடக்கும் நோக்கத்துடன் சைக்கிளை ஓரமாக செலுத்திய போது அவர்களும் பரவி வழி மறிந்த மாதிரி நின்றார்கள். கைகளில் உருட்டு கட்டைகள் கால்களை நின்றான். நீங்கள்லாம் யாரு? இது கேள்வி. தாங்க யாரு, எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண போறோம்னு உனக்கு தெரியாது? தெரியாது? ஏண்டா டேய், உன் கையில் மட்டும்தான் பேனா இருக்கு, உனக்கு மட்டும்தான் எழுத்து தெரியுமா? அட, எழுத்து தெரிஞ்சாதான் என்ன? நிலாவை பத்தி எழுது, பூவை பத்தி எழுது, பொன்னை பத்தி எழுது, அண்ணனை பத்தி ஏண்டா எழுதரே? அவருக்கு சட்டென்று புரியவில்லை. சமீபத்தில் அவன் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உள்ளூர் அரசியல்வாதிகளைப் பற்றி 3 கட்டுரைகள் எழுதினான். அதில் எவனுடைய ஆட்கள் இவர்கள்? நீங்க அண்ணன்னு சொல்றது மாவட்டம்டா. எங்க அண்ணன் ஆழம் கட்சிடா. எங்க கட்சி. அவனுக்கு முதுகு தண்டில் சிலீரென்றது. நீ எங்க அண்ணனை பத்தி எழுதினது தப்புடா. அத்தனையும் அப்பட்டமான உண்மை. ஆனால் இந்த நேரம் இந்த நாய்களிடம் அப்படி சொல்ல முடியாது. ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டேன். செய்ததெல்லாம் செஞ்சுட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? வேற என்ன பண்ணணும்? நாள் வேணும்னா உங்க அண்ணனை நேர்லியே பார்த்து மன்னிப்பு கேட்டுடறேன். நல்ல யோசனைதான். ஆனா இது உனக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இப்ப நாங்கனே உன்னை தேடி வந்துட்டோமே. ஏற்கனவே நீ செஞ்சிட்ட தப்புக்கு இப்ப நாங்க தண்டனை கொடுக்க போறோம். அவர்களின் விபரீத வட்டம் சுருங்கியது. மையத்தில் அவன், ப்ளீஸ், நான் அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்டுடறேன் சொன்னோமேடா. இது லேட்டு. நீயா வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா தண்டனையை தள்ளுபடி செஞ்சிருக்கலாம். ஒருவன் அவன் சட்டையை